Let's pray. Precious and loving Father, thank you, Lord, for this time. Thank you for bringing us. Thank you for giving your word. Thank you for your unchanging, covenantal, promising word. Thank you, Lord, for this opportunity to learn how you have maintained your steadfastness, your faithfulness, your timelessness throughout the given word. And it is single focused and it is so clear, Father. Impress upon our hearts the importance of it. Make us, our needs, our earthly life smaller. Make us humbler so that we are able to raise your name higher, Father. May this hour be pleasing in your sight. Be with us, Father, while we learn. Help us to understand the very, very important doctrines in your word. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So, நம்ம லாஸ்ட் டைம் இந்த கவனன்ட் கீப்பிங் காட் சீரீஸில் பார்த்துட்ருக்கிறது ஜெரமையா ப்ராஃபெட் வழியா ஜீசஸ் காட் வந்து என்ன சொன்னார், மெசையானிக்கா ஜீசஸ் பற்றி என்ன சொன்னார். ஸோ அந்த டாபிக் படிக்கும் போது வி ஆர் கம்மிங் அக்ராஸ் ஒரு திஸ் கான்செப்ட் ஆஃப் நியூ கவனன்ட். ஓகே, இப்போ இந்த நியூ கவனன்ட்னு நம்ம கவனன்ட் கீப்பிங் காட் தான் படிச்சுட்டே வரோம். அதனால இந்த நியூ கவனன்ட் வரனால ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் லேர்ன் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த கவனன்ட்ஸ். எக்கச்சக்கமாக ப்ராஃபஸீஸ் பார்த்தோம் இல்லையா, மெசையானிக் ப்ராஃபஸீஸ் நிறைய பார்த்தோம், டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்மிங் மெசையா நிறைய பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தோம். ஆனால் கவனன்ட்னு காட் பேசுகிறது தெர் இஸ் ஒன்லி டோட்டலி 7. ஸோ வெவ்வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 5லேருந்து 8 வரைக்கும் கவனன்ஸ் இருக்குதுன்னு பைபிளில் சொல்லுவாங்க. நாட் பிக் டிஃப்ரென்சஸ். நம்ம அதையும் வேணாலும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் என்னெல்லான்ட்டு. பட் ஐ எம் கோயிங் டு மெயின்டைன் 7 because I like the number 7. Okay, so 7 covenants இருக்குன்றது 7 covenants நம்ம ஸ்ட்ரெஸ்டாக பாடிப்போம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் படித்தது ஆடம் கிட்ட கடவுள் கொடுத்த ஒரு கவனன்ட், நோவா கிட்ட கொடுத்த கவனன்ட், ஏப்ரஹாம்கிட்ட கொடுத்த கவனன்ட், மோசே கூட கொடுத்த கவனன்ட், விச் நம்ம ரொம்ப படிக்கல, அதுக்கு காரணம் இருக்குது, அண்ட் டேவிட் கொடுத்த கவனன்ட். ஸோ ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஸோ ஒவ்வொரு கவனன்ட்லேயும் நம்ம 1-2 பாயிண்ட்டை மட்டும் பிக் பண்ணி மனசில் நிறுத்துறதுக்காகவும் நம்மளோட சீரீஸுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நான் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணேன். ஒன்று யூனிலேட்ரல் கவனன்ட்ஸ் ஆர் பைலேட்ரல் கவனன்ட்ஸ், அதாவது 2 பேர் ப்ராமிஸ் பண்ணதா இல்லாட்டி ஒருத்தரே சொன்ன ப்ராமிஸா. ஸோ இதில் இந்த யூனிலேட்ரல் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் காடே கொடுக்குற கவனன்ட்ன்றனால அதில் நமக்கு பங்கே கிடையாது. நம்ம சீரழிஞ்சு போனாலும் சரி, நல்ல ரைச்சியஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். காட் அவர் ஒரு பிளான் பண்ணி அவர் செயல்படுத்திகிட்டே வராரு. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஹீ இஸ் சேயிங் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் வேற நமக்கு ரோல் இல்லை. ஓகே, அதனால யூனிலேட்ரல் கவனன்ஸ் ஆர் நம்ம நோட் பண்ணி அதில் நமக்கு ஒரு ஹோப்பை வைக்கலாம். ஓ, கடவுள் இது உலகம் என்னெல்லாமோ நடக்குது, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுனாலும் இது யூனிலேட்ரல் கவனன்ட்னால கடவுளே வாக்கு கொடுத்தனால அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு நோட், நைஸ் இல்லை, இட்ஸ் அமேசிங் டு நோட் வாட் எவர் இஸ் யூனிலேட்ரல் கவனன்ட். எதெல்லாம் யூனிலேட்ரலோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கவனன்ட். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் டு நோட். ரெண்டாவது, மெசையாவை குறித்து இருக்குதா, ஒருவேளை அந்த கவனன்ட்டில் மெசையா பற்றின டீட்டெயில் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அண்ட்
இஸ்ரேலை பற்றின கவனண்டா இது மோர் நாட் ஃபார் த வேர்ல்டு பட் மோஸ்ட்லி ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு இருக்குதா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதும் நோட் பண்ணுங்கள். அதை பிரித்து எடுக்க தெரியணும். ஓகே, இது இது இஸ்ரேலுக்கு கொடுத்தது, இது எனக்கு கொடுத்ததில்ல. அந்த அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியணும். ஏன்னா நமக்கு அது அந்த ஆசீர்வாதம் ஒரு நல்ல ஆசீர்வாதம்னா உடனே நமக்கு எடுத்துப்போம். ஓ, நம்ம என்னையும் உயர்த்துவார், அப்படி என்னையும் பணக்காரனாக்குவார், எனக்கும் நடக்கிற இந்த கால்படுற இடம்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு நமக்கு எடுப்போம். அது ஜோஷுவாக்கு சொன்னதாக இருக்கும், அது எஸ்தர்கிட்ட சொன்னதாக இருக்கும், அது யூ கெட் மீ நோ. ஸோ அதுவும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பைபிள் படித்தா வெரி எஃபெக்டிவ் இல்லை? ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டு கவர்னன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த இந்த 5 கவர்னன்ஸில் ஆடம் கவர்னன்ட் யூனிலேட்ரல் என்ன சொல்கிறாரு? அந்த ஸ்திரீயின் வித்து இல்லையா, சேட்டனை தலையை க்ரஷ் பண்ண போகிற ஸ்திரீயின் வித்து ப்ராமிஸ் பண்ணுறது, இதில் இவங்களுக்கு பங்கு இல்லை இல்லை, ஆடம் எதுவும் செய்யணுன்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அவரே ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இஸ் திஸ் அபவுட் த மெசையா? டெஃபினெட்லி திஸ் இஸ் அபவுட் த மெசையா. ஸோ மெசையாவை நான் அனுப்ப போகிறேன், சாத்தானை அழிக்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்ப போகிறேன்னு அவர் சொல்லிட்டார். ஓகே, ஸோ தட் இஸ் கிளியர். ஸோ இட் இஸ் மெசையானிக் அண்ட் இட் இஸ் யூனிலேட்ரல். நோவா கிட்ட என்ன கவர்னன்ட் சொன்னார்? த்ரூ யூ ஐ வில் கண்டினியூ த கவர்னன்ட். அப்போ ஆடம் கவர்னன்ட் கண்டினியூ ஆகுது. அண்ட் நோவாட்ட இன்னொரு கவர்னன்ட்டு பயந்து போயிருப்பாங்கல்ல, எவ்ரிபடி வில் பி ஸோ ஸ்கேர்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் நோ இந்த கவர்னன்ட். அடுத்து பயந்து போய் பீப்புள் வில் பி தேர். எப்போனாலும் கோமான காட் நம்மளை அழிச்சிடுவாரோன்னு. அப்போ ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ரெயின்போ கொடுத்து நான் உங்களை அழிக்க மாட்டேன்னா அது இன்னொரு பாயிண்ட்டு. ஏப்ரஹாம்கிட்ட என்ன சொல்லார்? அதே மாதிரி தான், 7 blessings கொடுத்துட்டு த்ரூ யூ ஆல் ஃபேமிலிஸ் ஆர் பிளெஸ்ட். ஸோ அதுவும் மெசையானிக், கரெக்டா? ரைட். பட் ஏப்ரஹாம்கிட்ட சொன்ன கப்புள் ஆஃப் அதர் டைம்ஸில் பேசும்போது லேண்டும் தருவேன்னு சொல்லுவார். இந்த லேண்டு நமக்கு சொந்தமா? நோ, 100% இஸ்ரேல், கரெக்டா? ஸோ தேட் பிளெஸிங் ஆர் தேட் கவனன்ட், அது கவனன்ட் பை த வே, அந்த கவனன்ட் இஸ் ஃபார் இஸ்ரேல். ஓகே, ஸோ அங்கே ஒரு பிரிவு வருது. மெசையா பற்றின கவனன்ட்டும் இருக்குது, இஸ்ரேலுக்குன்னு உரித்தான ஒரு சில கவனன்ட்ஸும் இருக்குது. ஓகே ஓகே ரைட். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நான் மெசையா மோசஸ் கிட்ட சொன்னது என்ன கவனன்ட்? மவுண்ட் சீனாயில் அவர் கவனன்ட் கொடுப்பாரு. என்னென்னு? நீங்கள் என்னோட ப்ரெஷியஸ் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவார், நீங்கள் சோசன் எல்லாம் சொல்லிட்டு என்னோட லாலாம் ஒபே பண்ணீங்கன்னா அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ தென் இட் பிகம்ஸ் பைலேட்ரல், மேன் அண்ட் காட். ஓகே, மனுஷர் இதில் மேன் ஆர் ரதர் திஸ் இஸ் ஃபார் இஸ்ரேல் இல்லையா? ஸோ இஸ்ரேல் இதெல்லாம் பண்ணால் எது இதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் என்னது? அதான் லா. அந்த லாலாம் கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக இருந்தால் அந்த கண்ட்ரி ஒழுங்காக இருக்கும், எனிமீஸ் இருக்க மாட்டாங்க. ஐ ஷோ யூ அ ஸ்லைட் ஆன் தட். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இது நவ் இட் இஸ் பைலேட்ரல். ஓகே, ஸோ இதில் மக்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. மக்கள் இப்படிலாம் இருந்தால் ஆர் ரேதர் இஸ்ரேல் இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட். ஓகே, அது ஒரு கவர்னன்ட். திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேல். இதில் நமக்கு பங்கே இல்லை. இதில் நமக்கே ஆக்சுவலாக ரோலே இல்லை. இதில் நம்மனா ஜென்டைல்ஸுக்கு நோ நோ கேம், நோ, வி ஆர் நாட் இன் த ரோல் அட் ஆல். அதனால தான் நான் நம்மளோட கவர்னன்ட் சீரீஸில் மோசையை பற்றி நான் ரொம்ப பேசவே இல்லை, லா பற்றி பேசவே இல்லை, பிகாஸ் தட் இஸ் நாட் டூ மச் மெசையானிக். ஹவெவர் இந்த நியூ கவர்னன்ட் பேசும்போது ஐ வாண்டட் டு இன்க்ளூட், ஏன்னா அதில் ரொம்ப லிங்க்ஸ் வருது. அதனால் ஐ எம் நவ் டாக்கிங் அபவுட் மொசைக் கவர்னன்ட். டேவிட் கிட்ட இன்னொரு கவர்னன்ட் கொடுப்பாரு. என்ன அது? உன்னோட சந்ததியிலேருந்து ஒரு ராஜா எழுப்புவேன், அது ஒரு இல்லை ஒரு எவர் லாஸ்டிங் கிங்டம். ஸோ அந்த ராஜா யாரை பற்றினது? மெசையா பற்றினது. ஸோ மெசையா. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? நான் இது இந்த இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து நம்ம பில்டு பண்ண போகிறோம் இதுக்கு மேலே உள்ள காரியங்களை. ஓகே, நவ் ஸோ திஸ் இஸ் டில் லாஸ்ட் செஷன். அதுக்கப்புறம் தான் இந்த நியூ கவர்னன்ட்னு ஒன்று வருது ஜெரமையாலன்னு படித்தோம் இல்லையா? ஜெரமையா 31 வாசிச்சிடலாமா ஒரு வாட்டி? பிகாஸ் இதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம. ஜெரமையா 31
31, 32, 33. This 31ல 31 to 30. 3. ஆமா 31, 31. ஸோ இதெல்லாம் we should not ம். be able to forget it all. ஆமா ஜெரமியா ஓகே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயக்கராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Okay, so I want you to notice some points, okay? So number 1, this is a new covenant. அப்போ ஜெரமையா காலத்துல பழைய 5 கவனன்ட்டும் எல்லாருக்கும் தெரியுமா? ஆடம் கிட்ட சொன்ன கவனன்ட், நோவாட்ட சொன்ன கவனன்ட், இல்லை மோசேட்ட சொன்ன கவனன்ட், அண்ட் டேவிட்ட சொன்ன கவனன்ட். இது அத்தனையும் தெரிஞ்சிருக்குமா இஸ்ரேல் மக்களுக்கு? 100%, ரைட்? ஆர் யூ ஷூர்? கரெக்ட், கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அந்த மக்கள்கிட்ட தான் இப்போ ஜெரமையா பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட சொல்றாரு, நான் புது கவனன்ட் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் இந்த கவனன்ட் எது மாதிரினாக்கா அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு? இப்போ 5 கவனன்ட் இஸ் ஆல்ரெடி தேர், ரைட்? ஏதோ ஒரு கவனன்ட் மாதிரி இல்லை, இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் அனதர் கவனன்ட். அது எந்த கவனன்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். 5 கவனன்ட்ல verse 32ல போட்டிருக்க கவனன்ட் எந்த கவனன்ட்? ஆடம் கவனன்ட், நோவா, கரெக்ட், மோசஸ் கவனன்ட். கரெக்டா? மோசஸ், வெரி குட், கரெக்ட், எக்ஸலண்ட். ஸோ இந்த நியூ கவனன்ட் எந்த கவனன்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வருது? மோசேக் கவனன்ட். Are we clear? Very important. So verse 32 என்ன சொல்லுது? Not according to the covenant I made with their fathers. அதாவது இஸ்ரேலோட fathers, in the day I took them by the hand to lead them out of the land of Egypt. அப்போ அந்த டைம், அப்போ the Moses covenant. ஓகே, அந்த covenant தான் they broke, even though I was a good like a husband to them. அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருந்தாலும் they broke that covenant. இப்போ I'm going back to the old slide. இப்போ எந்த covenant அவங்களால பிரேக் பண்ண முடியும்? only Mosaic. Are we correct? மற்றதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு, அது நமக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இஸ்ரேல் covenant ஒன்று தான் பிரேக்கே பண்ண முடியும். Remember, God cannot change. His word is everlasting. So அவர் ஒரு வாட்டி covenant கொடுத்தாருன்னா covenant தான். வெறும் வார்த்தையே வார்த்தைன்னு போட்டிருக்கு. அப்போ covenantனா 100, 200,000% ஷுர் இல்லை. அது நோ சான்ஸ். அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. அப்போ எது மாற முடியும்? மொசைக் கவனன்ட். அப்போ இந்த நியூ கவனன்ட் இஸ் அட்டாக்கிங் த மொசைக் கவனன்ட். ஆர் வி கிளியர்? மொசைக் கவனன்ட் ஒன்றுத்துக்கு தான் எதிர்த்து இந்த நியூ கவனன்ட் வருது. ஆர் வி ஓகே? ஓகே, குட். ஷுவர் இல்லைன்னா சொல்லுங்க. என்ன எனக்கு என்ன, யாரோ என்கிட்ட கேட்டாங்க இந்த நியூ கவனன்ட், த நீட் ஃபார் நியூ கவனன்ட் இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் ஐ அண்டர்ஸ்டுட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ உடைக்கக்கூடிய கவனன்ட் வந்து மொசைக் கவனன்ட். ஏன்னா அதில் மனுஷர் இன்வால்வ், இஸ்ரேல் இன்வால்வ். இஸ்ரேல் உடைச்சிட்டாங்க, அதனால இப்போ ஒரு புது கவனன்ட் ஒன்று பண்ண போறார். கிளியரா? ஓகே, இந்த கவனன்ட் அகைன் நம்மளுடைய பர்டிகுலர் படி இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த புது கவனன்ட் யாருக்கு? வசனத்துல பாருங்க, வசனத்துல மட்டும் திரும்ப பாருங்க. வெரி கிளியர்லி திஸ் இஸ் ஃபார் இஸ்ரேல். ஏன்னா மொசைக் கவனன்ட்டும் வாஸ் ஃபார் இஸ்ரேல் இல்லையா? மொசைக் கவனன்ட் இஸ்ரேலுக்கு மட்டும்தானே, அதுல வேர்ல்டு வாஸ் நாட் இன்வால்வ். நம்ம வேணும்னா திரும்ப கூட வாசிக்கலாம். எக்ஸோடஸ்
19 and 20ல தான் கமாண்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸோடஸ் 20ல. ஸோ அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸோடஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் ரைட் இன் த மிடில் மவுண்ட் சீனாயில் இருப்பாங்க. அங்கே தான் லா கிடைக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப நைஸ் டு ரிமெம்பர். ஸோ அந்த 19லேருந்து ஆரம்பிக்கும் லா. ஸோ 20ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வரும். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் கூப்பிட்டு அந்த லா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த லா கொடுக்குறதே ஃபார் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுன்ற ஜனக்கூட்டம், இஸ்ரேலைட்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க தான் ஹோல்ட் ஆன் பண்ணணும், அந்த ப்ராமிஸை ஹோல்ட் ஆன் பண்ணலை. அப்போ இந்த நியூ கவர்னன்ட் யாருக்கு ஆக்சுவலாக போகுது? இஸ்ரேலுக்கு போகுது. 33, திஸ் covenant I will make with the house of Israel. Okay, அவங்களுக்கு தான் I'll put my law in their mind, write it on their hearts, I'll be their God and they'll be my people எல்லாம் சொல்றார். ஓகே, ஜெரமையா டைமில் இஸ்ரவேல் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேலோட கிங்ஸ் டேவிட்லேருந்து எப்படி அரசாண்டாங்க? சாலமன் டைமுக்கு அப்புறம் ரெண்டாக உடஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 700 பிசியில் அசிரியா வந்து நார்த்தை ஃபுல்லாக பிடிச்சிட்டு போயாச்சு. மிச்சம் கிடக்கிறது ஒரு 2-3 ட்ரைபுடைய நிலம் ஏரியா தான். 12 கோத்திரத்தில் ஒரு 2-3 கோத்திரத்தோட நிலம் தான் பாக்கி கிடக்குது. அதான் சவுத் பார்ட், அதான் ஜூடா பார்ட், ஜெருசலம் பார்ட். அந்த பார்ட் மட்டும் இன்னொரு 100 வருஷம் இருக்குது. ஜெரமையா டைமில் நம்ம திரும்ப ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஜெரமையா டைமில் என்ன? அவருக்கு கண் கூட தெரியுது கேப்டிவிட்டியில் போகுது ஜூடா அப்படின்னு தெரியுது. பேபிலோன் வளர்ந்துக்கிட்டே வருது, அவங்க கடியில் போகுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன், கண்ட்ரினே ஒன்று இல்லாமல் போதேன்ற ஒரு காலத்தில் இந்த மெசேஜ் வருது. லா கீப் அப் பண்ணாதனால தானே கண்ட்ரி உடையுது. கரெக்டா? ரைட். ஐ எம் ஷோயிங் யூ சம் மோர் ஸ்லைட்ஸ் ஃபார் தட். அதனால தான் உடையவே செய்யுது. அதனால இப்போ இந்த இவ்வளோ கலாமிட்டியில், இவ்வளோ ப்ராப்ளமில் காட் இஸ் டெல்லிங் ஒரு புது கவனன்ட் தரேன். மொசைக் கவனன்ட்டை விட்டுவிட்டு வேற ஒரு கவனன்ட் தரேன். அதில் நானே லா மனசுக்குள்ளே எழுதி வச்சிடுறேன். அப்போது என்னாகும்? பீப்புள் எல்லாம் லா மறக்க மாட்டாங்க, லா மேலே வெறுப்பு இருக்காது, லா ஆசையாக பாசமாக செய்வாங்க. they'll do it out of love, they'll do it. ஏன்னா மனசில் இருக்கேன், ஹார்ட்டில் இருக்கேன். அதனால நான் அப்படி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஜெரமையாட்ட சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் காணாமல் போன முதல்ல அசிரியா பிடிச்சிட்டு போச்சுதே, அதுதான் இஸ்ரேல். சவுத்தில் இருக்கிறது தான் ஜூடா. இஃப் யூ see verse 31, ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் த ஹவுஸ் ஆஃப் ஜூடா. விடல கடவுள், அவரோட செல்ல பிள்ளையாச்சே இஸ்ரேல், விட்டுருவாரா? விட மாட்டார். ஸோ உடஞ்சி போன நார்த்தும் உண்டு, சவுத்தில் இருக்கிற ஜூடாக்கும் உண்டு. அப்போது ஃபுல் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அந்த கவனன்ட் எழுதி கொடுக்குறேன், இது ஒரு புது கவனன்ட்னு கொடுக்குறாரு. ஆர் வி குட் சோ ஃபார்? எக்ஸலண்ட். ஓகே. அதே தான் அது தமிழில் மை லா ஐல் புட் இன் தேர் மைண்ட்ஸ். அதனால தான் இந்த லா வந்து பிக்சருக்குள்ளே வருது. ஓகே, அதனால தான் நான் மொசைக் லா உள்ள நம்மளுடைய சீரீஸில் கொண்டு வரேன் உள்ள. ஐ எம் நாட் கோயின் டு டேக் டூ மச் டைம். ஐ எம் கோயின் டு ரிமைண்ட் யூ. ஐ ஹோப் யூ ஆல் நோ. சரி, மொசைக் கவனத்தில் என்ன மேஜராக இருக்குது? மாரல் லாஸ், அதான் அந்த 10 commandments. ஸோ அந்த 10 commandmentsல ஒரு ஃபஸ்ட்டு 4 commandments ஆர் ஆல் அபவுட் காட். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள மற்ற 5லேருந்து ஹானர் யுவர் பேரண்ட்ஸ்லேருந்து மற்றதெல்லாம் மாரலி சொசைட்டியில் எப்படி வாழணும்னு. அதான் அது ஒரு எந்த ரிலீஜன்காரங்களும் அக்செப்ட் பண்ணக்கூடிய லா தான் அது. இல்லை, கொலை பண்ணாத, திருடாத, தப்பாக இச்சிக்காத, அந்த மாதிரி இதுகளெல்லாம் இருக்குது. ஸோ மாரலாக எப்படி வாழணுன்றதை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு 4 laws டெஃபினெட்லி அபவுட் ஹிம். இல்லை, ஐ எம் தி ஒன்லி காட், நோ ஸ்டாச்சூஸ், என்னோட பேரை வீணா வழங்காதீங்க, சாபத்தை அப்ஹோல்ட் பண்ணுங்க, அந்த 4 ஓகே, தட் இஸ் அபவுட் காட். ஸோ எக்ஸோடஸ் 20ல் இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 21லேருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் லானா ப்ராப்பர்ட்டி, அனிமல்ஸ், அது நீ திருடாத, நீ கொன்னுட்டனாக்கா நீ அதுக்கு எவ்வளோ என்ன பனிஷ்மெண்ட், அதுக்கு நிலத்தில் நீ ஒரு 1 foot கூட எடுத்துட்டனாக்கா அதுக்கு என்ன பரிகாரம், அந்த மாதிரி சிவில் லா. ஓகே, அந்த லா இருக்குது.
அதுக்கப்புறம் நிறைய நிறைய சாப்டர்ஸ் இருக்கிறது செரமோனியல் லா. அதுதான் இட் வில் கெட் இன் டு லெவிட்டிகஸ் ஆல்சோ. நீளமாக போகும். அது ஃபுல்லாக ஹவு வாட் இஸ் த லா காட் இஸ் டிமாண்டிங். ஓகே, கடவுள் எதிர்பார்க்குற உங்கள் கூட நான் டுவெல் பண்ணணும், உங்கள் கூட நான் இருக்கணும்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு, ஓகேயா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்கச்சக்கமாக இருக்கும் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் தான் டேபர்நாக்கிள் கணக்கில் வருது, ப்ரீஸ்ட்ஹுட் வரும், சாக்ரிஃபைசஸ் வரும், ஃபீஸ்ட்ஸ் வரும். இதில் ஏதாவது இது வரைக்கும் எனி டவுட்? ஆர் வி ஆல் குட்? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பட் இன் ஜென்ரல் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் டைம். ஏன்னா இதுதான் தோரால் உள்ள ஒரு கப்புள் ஆஃப் புக்ஸ் இல்லையா. எக்ஸோடஸ் செகண்ட் ஹாஃப்ல இருந்து லெவிட்டிகஸ் ஃபுல் புக்கெல்லாம் இது இந்த பற்றியாக தான் இருக்கும், நிறையா இருக்கும். வி ஆர் ஓகே? ஓகே. சரி, ஓகே. ஸோ இதுதான் மொசைக் கவனன்ட். ஓகே, ஸோ இந்த கவனன்ட் வந்து ஓகே. இதில் மெயினாக கவனன்ட்னு என்ன, இதில் இந்த லாவில் என்ன இருக்குன்னாக்கா, this choice whether to follow or not to follow, to obey or not to obey, is in the hands of Israelites. ஸோ இது வந்து மோசஸ் டியூட்ரானமியில் இப்போ என்ன ஆகும், டியூட்ரானமியில் எக்ஸோடஸில் வெளியில் வருவாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11 வரைக்குமோ என்னமோ மவுண்ட் சீனாய் அடிவாரத்திலேயே தான் காரியங்கள் நடக்குது. அங்கேயே தான் இருப்பாங்க, டேபர்நாக்கிள் கட்டி முடிப்பாங்க, ஃபஸ்ட்டு பாஸ் ஓவர் நடக்கும், அதெல்லாம் மவுண்ட் சீனாயிலே தான் இருக்கிறாங்க. லா கிடச்ச இடத்துலையே தான் உட்காந்துருக்காங்க. அது ஒரு 10th சாப்டர்ல என்னமோ தான் கிளம்பி நடக்க ஆரம்பிப்பாங்க திரும்ப. ஓகே, அதுக்கப்புறம் நடந்த என்னாச்சு, ஜாஷுவான்றனே ஸ்பைஸ் அனுப்புவாங்க. அதில் ஜாஷுவா கேலப்லாம் போவாங்க. அந்த 2 பேரை தவிர எல்லாரும் அழுது முணங்கி வந்தனால they didn't have faith that God will take them. That was the whole point. They lost faith, they didn't have belief, they didn't have trust. ஓகே, அதில் ஃபெயில் ஆகி தான் 40 வருஷம் ஊரெல்லாம் சுற்றி எல்லாரும் செத்து புது புது பிள்ளைங்க வந்து அவங்க மனுஷராகி அவங்க நிற்கிறாங்க. இப்போ டியூட்ரானமியில் 40 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்து நிற்கிது. அவங்க எல்லாரும் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ எப்படி நம்ம ஈஜிப்ட்லேருந்து வெளியில் வந்தோன்றது கொஞ்சம் பெரியவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைங்களுக்கு மே நாட் நோ இல்லையா. அதனால் மோசே வந்து ஒரு 3 பிரசங்கம் பண்ணுவார் டியூட்ரானமியில். அந்த 3 பிரசங்கம் தான் ஆக்சுவலாக அந்த புக்கு ஃபுல்லாக. அந்த பிரசங்கத்தில் அவர் நடந்த காரியங்கள் எல்லாம் எக்ஸோடஸ்லேருந்து நம்பர்ஸ் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சுருக்கமாக திரும்ப ரிப்பீட் பண்ணி இந்த பிள்ளைங்க மனசில் செட் பண்ணி, இவங்க மறந்துடாதீங்க, நான் வேற உங்கள் கூட வரல, நீங்கள் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ள பை பை சொல்லி போகிறார். ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி சொல்கிறார். ஸோ அப்படி சொல்லும் போது அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட், ஓகே, அஃப்கோர்ஸ் தேர் ஆல் கைடட் பை காட், மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கைடட் பை காட், தட் இஸ் ஃபைன். ஆனால் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன மோசஸ் ஒன்று சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ளே போன பிறகு அங்கே ஷெக்கம்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 2 மலை இருக்குது, ஈபால்னு ஒரு குட்டி மலை, கெரிசம்னு ஒரு குட்டி மலை. அதில் இந்த இந்த அதுக்கு ஒரு 6 கோத்திரத்துல இருந்து இந்த did somebody say something பா? ஓகே, நோ நோ நோ. சரி சரி. ஸோ கெரிசமில் பேசுகிறதுக்கு ஒரு 6 கோத்திரம், மீதி 6 கோத்திரம் ஈபாலில் பேசணும். என்ன பேசணும், ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்லாம் கிடைக்கும், நீங்கள் டிஸ்ஒபே பண்ணி இதெல்லாம் கேர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இது 2ஐயும் நீங்கள் அப்பப்போ சத்தமாக கீழே மக்கள் ஷெக்கமில் உட்காந்து நின்று கேட்கணும். இது இந்த கோத்திரத்தோட டியூட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஆளை எடுத்து அவங்க சத்தமாக பேசணும். அண்ட் இட் சீம்ஸ் நிஜமாவே இந்த இடம் இஸ் மேட் சச் காட் மேட், அந்த மாதிரி நேச்சுரலாகவே மைக்கெல்லாம் தேவையில்லை. அவங்க அந்த மலையில் இருந்தால் அது இட் இஸ் அக்கூஸ்டிக்ஸில் கரெக்டாக வருமா, நல்ல லவுடாக வரும் போல் இருக்குது. எனிஹா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மலையில் சொல்லுங்க, ஏன் இது சொல்லணும்னு மோசே சொல்கிறாரு,
இப்போ ஒரு பீப்புள்கிட்ட லா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாக்கா ஒருவேளை மண்டைக்குள்ளே இறங்காது. லா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, பண்ணலைன்னா உங்களுக்கு கெட்டது அப்படின்னு சொன்னாக்கா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. அந்த சாய்ஸ் இருந்துச்சுன்னா they'll ஃபாலோ. அதனால சின்ன பேபிஸ்க்கு சொல்கிற மாதிரி he is telling them with this ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். ஓகே, இதெல்லாம் பிளெஸ்ஸிங், இதெல்லாம் கர்சஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் இன் 11, டியூட்ரானமி 11, 7, 28. 28ல் தான் நிறைய இருக்குது. உங்கள் நிலம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கும், உங்கள் ட்ராவல் எப்படி இருக்கும், ஒர்க்கு நல்லா போகும், நல்ல மழை பெய்யும், நல்ல பணக்காரங்களாக இருப்பீங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் எனிமீஸ்க்கு லீடர்ஸ். ஓ, பை த வே, many times people quote a blessing from Deuteronomy 28. அது எப்படி நமக்கு வேலிடு? எனக்கு எனக்கு அது சத்தியம் விளங்காது. ஓகே, திஸ் இஸ் கிளியர்லி ஃபார் இஸ்ரேல். அந்த லாவை ஃபாலோ பண்ணால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ரிமைண்டர். ஓ, இதிலலாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருந்தோன்னா இப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர். இட்ஸ் நாட் அ பிளெஸிங் ஃபார் அ கிறிஸ்டின். ஓகே, இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு அஸ். நான் லீடராக இருப்பீங்க, எனிமீஸ்க்கு மேலே தலை தூக்கி நிற்பீங்க, அது இஸ்ரேல் நாட்டுக்கு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு காட்லியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அழியாமல் அடிபடாமல் நான் பேட்டிலில் இருப்பேன், இதில் இருப்பேன்னு சொல்கிறார். கிறிஸ்டினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி கர்ஸுக்கும் இன்னொரு லிஸ்ட் இருக்குது. யாரெல்லாம் அந்த டியூட்ரானமிலேருந்து பிளெஸ்ஸிங் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து அதுக்கு மேட்சிங் கர்ஸும் எடுத்து பார்த்துடணும் அப்படின்னா. ஓகே, ஸோ கர்சஸ் ஆர் தேர் ஆல்சோ இன் 28. ஓகே, ஆல் த பிளெஸ்ஸிங்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ரைட், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் டைம் ஆன் திஸ். ஆல் ரைட். So the point is, Moses is telling the new kingdom of Israel, choose life, choose the right one, இல்லைன்னா நாசமாக போயிடுவீங்க. கரெக்ட் தான்ல? ஸோ அந்த ரிமைண்டர், சூஸ் வைஸ்லி. நீங்கள் ஒபே பண்ணணும்னு பண்ணாதான் அதான் லைஃப். திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். சும்மா ஏர்த்லி இது மோட நின்றுன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி யூஆர் அபைடிங் வித் காட் ஆர் நாட்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஹீல் டாக். ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும். அகெயின் நம்ம சீரீஸில் வி ஆர் நாட் லேர்னிங் டியூட்ரானமி. ஆனால் பாயிண்ட் விளங்கிக்கோங்க, தயவுசெய்து போய் படிங்க இஃப் இட் இஸ் நாட் கிளியர். இதே தான் த சேம் மேட்டர் வாஸ் டோல்ட் இன் த பிகினிங் டு மேன்கைண்ட். ஆடம் ஈவ் கிட்ட கொடுத்த அதே வார்த்தை தான், சூஸ் லைஃப் ஆர் டெத். நீ இதை சாப்பிட்டா யூ வில் டை சொல்லி தான் கொடுத்தா இருந்தார். சொல்லாமல் சர்ப்ரைஸ்லாம் கிடையாது இல்லையா? ஒரு 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 ஸ்டம்பிளிங் பிளாக்காக கொடுக்கல. நோ, இட் வாஸ் வெரி கிளியர். அப்போ கிளியர் டிஸ்ஒபீடியன்ஸ், தட் இஸ் வாட் லெட் அஸ் டு டெத். அந்த அளவுக்கு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே கமாண்ட் தான், அதே ரிசல்ட் தான், இப்போவும் அதே பாயிண்ட் தான். ரைட்? ஓகே, ஸோ இஃப் யூ டோன்ட் obey, you will end up with death. Did Israel fail? இவ்வளோ அழகா சொல்லி மவுண்ட் சினாயில் கண்ணால் ஒரே தண்டரும் ட்ரம்பெட்டும் க்ளவுடும் தீயும் பார்த்துட்டு இல்லையா, எல்லாம் பார்த்து போய் கேட்டுட்டு வந்த இந்த லா they could not hold. They did not hold. ஸோ தே டிட் நாட் ஹோல்ட்னா என்ன அர்த்தம்? அவங்க கடைப்பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ அவங்கள குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. பட் அவங்களாலேயே முடியலன்னா நம்மளால் கட்டாயம் முடியாது. யூ கெட் மீ? ஸோ திஸ் இஸ் அவர் நேச்சர். முறுமுறுக்கிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் வணங்கா கழுத்து இருக்கிறதும் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஹியூமன் நேச்சர், மேன்கைண்ட் ஃப்ரம் ஈவ். திஸ் இஸ் ஹேப்பனிங். யா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நவ் இஸ்ரவேல் ஃபெயில் ஆகும்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? குட் கொஸ்டின், ரைட்? ஓகே, அதே டியூட்ரானமி, அதே மோசஸ் ஓகே கிட்ட காட் சொல்கிறாரு. எடுங்களேன், வாசிக்கிறீங்களா? டியூட்ரானமி 31. எடுத்துக்கிட்டீங்களா? டியூட்ரானமி 31 verse 16 and 17. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி
தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மாக்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். ம் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்த நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். ஓகே 16-17 தானே வாசிச்சிங்க? ஆமா. ரைட். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ 16ல யூ சால்ல. ஸோ காட் இஸ் டெல்லிங் மோசஸ், இன்னும் கண்ட்ரிக்கே போகலை இந்த மக்கள், ரைட்? டியூட்ரானமியில் தே ஆர் ஸ்டில் இன் த வில்டர்னஸ், இன்னும் கானான் தேசத்துக்குள்ளகே போகல. ஆனால் காடா மோசஸ்கிட்டே சொல்லிட்டார். மோசஸ் என்ன தெரியுமா நடக்க போகுது பாரேன், இந்த இந்த இவங்கள நான் இவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் உடைச்சிருவாங்க. தே வில் பிரேக் மை கவனன்ட். யார் கூட போட்ட கவனன்ட்? மோசே கூட போட்ட கவனன்ட், கரெக்ட்? இவங்க கூட தான் இப்போ தானே போட்டார் அவர். அந்த கவனன்ட்டை உடைக்க போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு பிரேக் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். காட் நோஸ் வெரி வெல். அதுக்கு நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டார், கரெக்ட்? அப்போ ஏன் இஸ்ரவேல் நாட்டுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது? இட்ஸ் வெரி கிளியர். They did not follow the law. They did not obey the covenant with Moses. அதனால இக்கட்டுகள் வரும்னு சொல்லிட்டாரே, 17ல சொல்லிட்டாருல்ல, நான் திரும்பிக்குவேன், நான் கோபமாக இருப்பேன், அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கேன் யூ ரீட் verse 20? சம்திங் சேம். ஓகே. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள். கெட்டுச்சு, கரெக்டா? நான் now you can see that which I swore to their fathers. எந்த கவனன்ட்ல லேண்ட் தருவேன்னு ஒரு கவனன்ட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? 5 கவனன்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கவனன்ட்ல யார்கிட்ட கொடுத்த கவனன்ட்ல லேண்ட் உண்டுன்னு சொன்னாரு? ஏப்ரஹாமிக். தேங்க்யூ. எஸ், ஏப்ரஹாம்கிட்ட சொன்னது, கரெக்டா? ஸோ யூ சி, அந்த God doesn't forget his covenants. He keeps remembering and he works on it. Okay, right. So நான் ஏப்ரஹாம் டெஸ்ட் கொடுத்த ப்ராமிஸ் படி லேண்டை கொடுத்துருக்கேன். அந்த லேண்டில் இவங்க ஏறி உட்காந்துட்டு நல்ல சுகமாக இருக்கும் போது என்ன மறந்துடுவாங்க, என்ன மறந்து என்னோட கவனன்ட், இந்த மோசேக் கவனன்ட்டை உடைப்பாங்க. கிளியர் கிளியர் கிளியர், ரைட்? அதே மாதிரி உடைப்பாங்க இல்லை? ஸோ வில்டர்னஸ் வாக்கில் முறுமுறுத்தது நமக்கு தெரியும். ஜட்ஜஸ் டைமில் எப்படி தான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்கன்னு ஒரு வசனம் இருக்கும் தெரியுமா? நிறைய வாட்டி வரும் அந்த ஜட்ஜஸில், கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்லேயும் வர மாதிரி இருக்கும். ஜட்ஜஸ் 21-25 ஒரு சாம்பிள் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். ஜட்ஜஸ் படித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஜட்ஜஸ் 21-25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். சரி போனபடி. தங்களுக்கு கரெக்ட்னு தோணுனபடி செய்தாங்களாம். அதுதான் லா இருக்கே. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இது வில்டர்னஸ் வாக் தான் இது, டியூட்ரானமி எல்லாம். அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கு போகிறாங்க. ஜாஷ்வா வெவ்வேறு இடங்களை கேப்சர் பண்ணி வெவ்வேறு கோத்திரத்துக்கு இடம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் போது தான் இப்படி ஒரு நிலைமை, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமை. மோசே கைப்பட எழுதின ஃபுல் தோரா இருக்கு, டேபர்நாக்கிள் இருக்குது, ரைட்? பட் ஹவு தே ஆர் பிஹேவிங், தங்களுக்கு கரெக்டுன்னு தோணுன பிரகாரம் இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஏன் நமக்கு பேரே லிஸ்ட்டில் இருக்குன்னா, ஏதாவது ஒரு பேட்டிலில் சண்டை போட்டவங்க தான் இருக்குது அதில், ரைட்? ஆமாம்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டைம் ஆஃப் ஜட்ஜஸ் ரொம்ப மோசம், லா கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. ராஜாக்கள் காலம் எப்படி இருந்தது? கொஞ்சம் கொஞ்சம் டேவிட் மாதிரி ஒன்று ரெண்டு, அவரே எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியங்கள்லாம் செய்துட்டு இருந்த ராஜான்னு தெரியும் நமக்கு. அப்புறம் சாலமன் நல்ல ஃப்ளரிஷிங். டேவிட் ராஜா ஒரே வாரம் சண்டையும் ஒளிஞ்சும் மறைஞ்சும் அப்படிலாம் இருந்தார். நல்ல ரிச்சாகவும் இருந்தார். ரிச்சாக இருக்கும் போது பண்ண தப்புகள்லாம் நமக்கு தெரியும். சாலமன் டைமில் நல்ல பீஸ், நோ பேட்டில், நோ வார். அப்போ எவ்வளோ அருமையாக கடவுளுக்காக இருந்திருக்கலாம். பட் ஹீ ஆல்சோ ஃபெயில்டு. இல்லை, ஓவராக பீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி அது நாசமாக போச்சு. ஸோ தெரிஞ்சு பேர்கள் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வர்ற அந்த டேவிட் சாலமன்லேயே இவ்வளோ தப்பு. ஸோ யூ கேன் இமேஜின், அந்த லா கையில் இருந்தும் பொசிஷன் இருந்தும் நல்ல படிப்பு விஸ்டம் இருந்தும் தே ஃபெயில்டு. தே கீப் ஃபெயிலிங். அதாவது எக்ஸ்கியூஸ் பயங்கரமாக இருக்கும். அது சொல்ல முடியாமல் தேல் கீப் ஃபெயிலிங். ப்ராஃபிட்ஸ் ரிப்பென்ட் சொல்கிறாங்கல்ல, நீ அது தெரிஞ்சது இல்லை. எந்த ப்ராஃபிட்டும் ரிப்பென்ட் சொல்லுவார். கடைசி ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் ரிப்பென்ட் தான் சொல்லிகிட்டே இருப்பார். எதுலேருந்து ரிப்பென்ட் பண்ணி திரும்பி வர சொல்கிறாங்க? என்ன பாயிண்டில்? இட் வில் பி பேஸ்ட் ஆன் மொசைக் லா. அதுக்கப்புறம் புது லா கிடையாது. ஸோ ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் மொசைக் லா கோட் பண்ணி தான், ஐயோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இந்த லாவை பிரேக் பண்ணுறீங்க, இப்படி வெளியில் போய் கல்யாணம் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கேன் லெவிட்டிகஸில். இப்படி ஒன்றொன்னான்னு திரும்ப 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 மொசைக் லாவை தான் கடைஞ்சிட்டே இருப்பாங்க. ரைட்? ஸோ த ஹோல் பாயிண்ட் இஸ் த மொசைக் கவனன்ட்டை தான் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. டோன்ட் டூ இட், ரிப்பென்ட். இப்போ இந்த கண்ட்ரி உடஞ்சி போய் கெட்டது நடக்குதுன்னு அழுறாருல்ல ஜெரமையா. ஸோ அது ஜெரமையாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அசிரியா டைமில் வந்த கேப்டிவிட்டி டைமில் வந்த ஐசையாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ரிப்பென்ட் ஏன் சொல்லுவாங்க? ஐயோ திருந்திருங்களேன், திரும்ப கடவுள்கிட்ட வந்துருங்களேன். அப்போ ஃபாலோ த லா, இன்னும் கம் பேக்குன்னு சொல்கிறது எல்லாம் அகெயின் இட் இஸ் கனெக்டட் டு த மொசைக் கவனன்ட். ஓகே, we will learn a little more focus on the mosaic covenant. இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கமெண்ட்மெண்ட்ஸை உடைச்சாங்களா? ஆமாம். டேபர்நாக்கிள் காணாமலே போயிடுச்சு. ப்ரீஸ்ட்ஹுட்டு சொல்லவே வேண்டாம். ஆரனுடைய தலைமுறை ஃபஸ்ட்டு சன்ஸே ஃபஸ்ட்டு டேயே தப்பு பண்ணி சாவாங்க. ஜஸ்ட் ஷோஸ் எவ்வளோ ஒரு ஃப்ளா உள்ள ஒரு சிஸ்டம் அந்த ப்ரீஸ்ட்ஹுட். ஏன்னா ஹியூமன்ஸே லா ஃபாலோ பண்ணாமல் கஷ்டப்படுற ஒரு கூட்டம். அவங்களில் எடுத்து ஒரு கோத்திரத்தை எடுத்து கடவுள் கொடுத்தாரு அந்த வேலையை. அப்போ அவங்களால மட்டும் இருக்க முடியுதா? இருக்க முடியல. பொசிஷன் கொடுத்தாரு இன்னொரு கோத்திரத்துக்கு, அவங்களால இருக்க முடியுதா? இருக்க முடியல. யூ கெட் மை பாயிண்ட்? ஸோ வெதர் யூ ஆர் கிவன் பொசிஷன் ஆர் டியூட்டி ஆர் என்னனாலும் யூ ஃபெயில். அதான் பாயிண்ட். ஓகே, ப்ரீஸ்ட்ஹுட் ஃபெயிலியர் வந்து வெரி வெல் ரெக்கார்டட். மற்ற ஃபெயிலியரை விட மற்ற ஃபெயிலியர் நம்ம படித்தாலே தெரிஞ்சிடும். இந்த ப்ரீஸ்ட்ஹுட் எங்கெல்லாம் குறை இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்ன்றது ஹீப்ரூ ஸ்டாக்ஸ் அமேசிங்லி பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருவாங்க. ஓகே, நம்ம இதை முன்னாடி நம்ம பைபிள் ஸ்டடி செஷன்ஸில் வேறு சீரீஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஐ எம் ஒன்லி கோயிங் டு ரிப்பீட். ஐ எம் ஷுர் யூ வில் ரிமெம்பர் ஆர் யூ வில் லேர்ன். ஓகே, இட் டசன்ட் ரியலி மேட்டர். நவ் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் பற்றி, அதாவது லீவைட்ஸ் தானே ப்ரீஸ்ட், அந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட், அதில் உள்ள மூத்த மகனான ஆரன், அவங்களுடைய மூத்த மகன் தான் ஹை ப்ரீஸ்டாக இருக்க முடியும். அப்போ அந்த ஹை ப்ரீஸ்டோட டியூட்டி, ஏன் அந்த ஹை ப்ரீஸ்ட் டியூட்டி சூப்பர் இம்பார்ட்டண்ட் அவுட் ஆஃப் ஆல் த லாஸ், இந்த பர்டிகுலர் ஹை ப்ரீஸ்டோட டியூட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா அவர் பண்ணுற காரியம், அவரோட டியூட்டி, ஒரு பெரிய டியூட்டி வந்து அட்டோன்மெண்ட் ஆஃப் சின். ரைட்? ஸோ அந்த டியூட்டிக்கு செய்யும் போது கூட, ஸோ லெட் அஸ் ஸ்பீக் ஒன்லி தட் ஹை ப்ரீஸ்டோடைய டியூட்டிஸ். ஓகே, கம்பேர் ஹை ப்ரீஸ்டோடைய ஃபெயிலியர்.
அவருடைய ஆஃபீஸ், அதாவது அவருடைய பொசிஷன், அந்த பொசிஷன்லேயே ஃபெயிலியர். அதில் மனுஷர் பேரே போட வேண்டாம். ஆரோன், ஆம், ஏலி அப்படின்ற பேர் கூட போடலைன்னா கூட வெறும் அந்த ஹை ப்ரீஸ்ட்னு வர அந்த பொசிஷனே குறை அமைஞ்ச ஒரு ஒரு பொசிஷன் அப்படின்னு தான் ஹீப்ரூஸ் வந்து சொல்வார். ஸோ லேர்ன் அ லாட் மோர், ஜஸ்ட் ரீட் தீஸ் சாப்டர்ஸ் 7, 8, 9, 10 வாசிச்சு பாருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஸோ ஹீப்ரூஸ் வந்து எப்போவுமே என்ன எப்படி எழுதியிருக்கோம் அந்த அந்த புக்குன்னா, யாருக்கு எழுதியிருக்கு அந்த புக்கே? எபிரேயருக்கு எழுதுனது இல்லை, ஹீப்ரூ மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எழுதுனது தான். ஹீப்ரூ பேச தெரிஞ்ச எல்லாருக்கும், அந்த மக்களுக்கு தான் எழுதப்பட்டதே. ஆஸ் கம்பேர்ட் டு அதை இஃப் யூ கம்பேர், ரோமன்ஸ் யாருக்கு எழுதுனது? ஜென்டைல்ஸ். கரெக்ட். எஃபிசியஸ் சர்ச்சுக்கு, இட்ஸ் அ ஜென்டைல் சர்ச். அதில் ஜூஸுக்கு எழுதலை, ரைட்? பட் ஹீப்ரூஸ் புக்கு ஜூஸுக்கே எழுதுனது. அப்போ எதுக்காக அந்த ஜூஸுக்கே ஒரு புக் இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட்டில்? இட் இஸ் டு ஷோ எதெல்லாம் சூப்பர் இம்பார்ட்டன்ட்னு யூத மக்கள் நினச்சி அவங்களுடைய ஜூடாயிசம் ரிலிஜனில் வச்சுருக்கிறாங்களோ, எதெல்லாம் அதை அத்தனையிலையும் பெரியவர் ஜீசஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வசனத்திலேயே எடுத்து 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 கோட் பண்ணி ப்ரூவ் பண்ணுற புக்கு தான் ஹீப்ரூஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் புக். தோரா படிக்கும் போது ஹீப்ரூஸ் படித்து முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் ஹீப்ரூஸ் புக் வில் கீப் பிக்கிங் அப் பாயிண்ட்ஸ். ஓகே, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, ஏஞ்சல்ஸ் கிரேட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா யூத மக்களே, அதை விட கிரேட்டு ஜீசஸ். ஓகே, நீங்கள் உங்கள் ஹைப்ரீஸ் தான் இருக்கிறதுலே ரிலீஜியஸ் பொசிஷனில் பெஸ்ட்டு. அவரை விட பெருசு ஜீசஸ். கிங்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? கிங் வந்தால் தான் இந்த அடிமைத்தனத்துலேருந்தெல்லாம் மீட்கிறோம், ரோமன்ஸ் ரூல்லேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படி நினைக்கிறீங்களா? அந்த கிங்கெல்லாம் விட இந்த ஜீசஸ் தான் பெரிய கிங்காக இருப்பார். இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் தகர்த்து எடுத்திருக்கோம் அந்த புக்கில். எஸ்பெஷலி இந்த ப்ரீஸை பற்றி 7, 8, 9, 10 இருக்குது. I'm going to show you just few points or major points வச்சுக்கோங்களேன். மேஜர் பாயிண்ட்ஸை பிக்கப் பண்ணி போடுறேன். ஐ ஹோப் யூ கெட் இட். ஸோ நம்ம டாப்பிக்கு எப்படி இது பொருந்தது? நியூ கவனன்ட்னு ஒன்று ஜெரமையா சொல்கிறாரு. நியூ கவனன்ட் எதுக்கு எதிர்த்து இருக்குது? மொசைக் கவனன்ட்டுக்கு எதிர்த்து வருது. ஸோ அந்த கவனன்ட் ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி மொசைக் கவனன்ட்டை எதிர்த்து நிற்கிறது நியூ கவனன்ட். அந்த நியூ கவனன்ட் இருக்கிற அந்த மொசைக் கவனன்ட்டில் இருக்கிற வெவ்வேறு லா எப்படி மனுஷனால் ஹோல்டு பண்ண முடியலன்றதை படித்தோம். இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ளாடு கிங், ஃப்ளாடு பீப்புள், ஃப்ளாடு ப்ரீஸ்ட். அந்த ஃப்ளாடு ப்ரீஸ்ட்ன்றது இட்ஸ் வெரி கிளியர்லி லிஸ்டட் இன் ஹீப்ரூஸ். அதனால ஐ எம் பிக்கிங் தட் அண்ட் ஷோயிங் இட் டு யூ. ஓகே, ஸோ சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடி, ரைட், அந்த எஸ்பெஷலி அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஸோ வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஹை ப்ரீஸ்ட்டுக்கு டியூட்டி கிட்டத்தட்ட. ஓகே, ஆர் ரதர் பெரிய டியூட்டி அவர் அதுக்கே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த வருஷத்தில் ஒரு நாள் அதான் யோம் கிப்பூர், அதான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அது வரப்போகுது பை த வே. ஓகே, இந்த ட்ரம்பெட்டுன்னு, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்டுன்னு இப்போது ஐ டோன்ட் நோ, நீங்கள் அன்றைக்கி கூட மீதா சொன்னாங்கல்ல, நீங்கள் அந்த யூடியூப் பார்த்தீங்களா? டே ஆஃப் ட்ரம்பெட் வரப்போகுது. ஸோ தட் வாஸ் September 23rd, 24th. அன்றைக்கி ரேப்சர் இருந்தாலும் இருக்கும்னு பேசிக்கிறாங்கன்னெலாம் சொன்னாங்கல்ல. ஸோ அதுலேருந்து 14 days தான் யோம் கிப்பூர் ஆர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஸோ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தான் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே இன் த லைஃப் ஆஃப் அ ஜூ எவ்ரி இயர். இது எந்த ஜூட்டையும் கேட்டு பாருங்கள், எவ்ரி ஜூ வில் அக்செப்ட். வேறு எந்த ஃபெஸ்டிவல், கூத்தாட்டம், ஜாலி டேலாம் கிடையாது. இந்த யோம் கிப்பூர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தான் அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. இந்த ட்ரம்பட் ஊதின நாள், அதாவது இந்த வருஷத்தில் September 23rd, 24th 14 days டைம். எதுக்கு தெரியுமா? பர்சனல் அனாலிசிஸ்க்கு. பர்சனலாக தங்க லைஃப்பை 14 நாள் ஃபாஸ்ட் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி அந்த 14th day or அந்த யோம் கிப்பூர் அன்னைக்கு they bring all the sins to the presence of God for day of atonement, for covering, right? Atonement cover, தோல் கவர் கொடுப்பாரு ஏதேன் தோட்டத்தில், தோல்னால் ஒரு உடுப்பு கொடுப்பார்ல. ஸோ அந்த அட்டோன்மெண்ட்
கொடுப்பார், ஒரு கவர் கொடுப்பார் பாவத்திலேருந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு. ஸோ அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பற்றி தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இன்னைக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு இப்போ இந்த ஹை ப்ரீஸ்டோடைய குறைகள் படிக்கும் போது ஓகே. ஸோ அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு இந்த ப்ரீஸ்ட் வந்து ஹீல் கோ இன் டு த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அந்த ஒரு வெயில் இருக்கும் இல்லையா, அந்த வெயில் தாண்டி ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல போய் ஒரு ரத்தம் தெளிப்பாங்க, ஒரு ஆட்டோட ரத்தத்தை. அதில் தான் அந்த அந்த பிளட் கவனன்ட் அண்ட் ஆல் தட் இஸ் லிங்க்ட் ஃபார் த சேவிங் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் த ஹோல் நேஷன். யாரெல்லாம் வெளியில் தங்க பர்சனல் லைஃப்பை யோசிச்சுட்டு கொண்டாந்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரோட பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு ஆர்க் ஆஃப் த கவர்னட்டில் போய் அவர் தெளிப்பார். இவ்வளோ ஓகே, ரைட். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரிக்கே ஆடு, ஆனால் இவருடைய சொந்த சின்னுக்கு ஹி ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ் அ புல். ஓகே, ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி பர்சனல் சின்ஸ் குறிக்கிறது. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹீப்ரூஸ் 4ல் இருக்குது, வி ஹாவ் அ ஹை ப்ரீஸ்ட். ஸோ திஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஹை ப்ரீஸ்ட். இந்த ஹை ப்ரீஸ்ட் காட் இடத்துல இல்லாமல் ஏர்த்துக்கு வந்து he tasted all the ப்ராப்ளம்ஸ் ஆஃப் க்ரோயிங் அப் அண்ட் லிவிங் அ ஹியூமன் லைஃப். இல்லை, அவருக்கு தெரியும் பொறாம பேச்சு, காசிப்பு, பண கஷ்டங்கள் எல்லாம் தெரியும், ஃபிசிக்கல் ஃபெயிலியர், சுகவீனங்கள் எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு ஹை ப்ரீஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னு ஹீப்ரூஸில் இருக்குது. ஓகே, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்மளை மாதிரி, ஆனால் சின் பண்ணலை. ஸோ இந்த ஹை ப்ரீஸ்ட்டு பெரிய புல்லே சாக்ரிஃபைஸ் பண்ணோம். பட் நமக்கு ஹை ப்ரீஸ்ட்னு இருக்கிற ஜீசஸ் வந்து அவரு சின்லெஸ், அவருக்கு ஒரு குறையும் கிடையாது, அவர் புல்லெல்லாம் அடிக்க தேவையில்லை. கரெக்ட். ஸோ Hebrews 7:26 for such a high priest was fitting for us, who is holy, harmless, undefiled, separate from sinners, and has become higher than the heavens. இன்னும் அகெயின் Hebrews 9ல் இருக்குது, 7ல் இருக்குது. அதான் வாசிங்க என்ன. ஓகே, யோம் கிப்பூர் ஆர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதான சின் அட்டோன்மெண்ட், அது ஒன்று தான் வழி. அது வந்து இந்த ப்ரீஸ்ட் பண்ணும்போது எவ்ரி இயர் பண்ணணும். கரெக்ட். ஒரேடியாக முடியலை, எவ்ரி இயர் ரிப்பீட் பண்ணிகிட்டே. ஏன்? பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ கவர், இட் இஸ் நாட் கான், இட் இஸ் நாட் அ பர்மனண்ட் சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆனால் ஜீசஸ் பண்ண சாக்ரிஃபைஸ் ஒன்று தான், ஒரே தடவை தான், finished. Okay, Hebrews 7:27, who does not need daily as those high priests to offer up sacrifices, first for his own sins, then for the people, but Jesus did once for all when he offered up himself. அவர் தன்னை கொடுக்கும் போது it was finished. One time in history முடிஞ்சது. That is sufficient. Make sense? Okay, இன்னொன்று அதான், இது நிறைய தடவை இருக்கும். ஸோ Hebrews 9லேயும் இருக்குது, verse 25ல் இருக்குது, 28, not that he should offer himself often. நிறைய தடவை ஜீசஸ் வரணுன்ட்டு இல்லை, ஒன்று போதும். as the high priest enters the holy place every year with blood of another, ஏதோ இன்னொரு அனிமலை வச்சு அவர் உள்ளே போகிறாரு. அவர் நடுங்கி நடுங்கி போவார் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே. ஓகே, பட் கிரைஸ்ட் வாஸ் ஆஃபர்ட் ஒன்ஸ் டு பேர் த சின்ஸ் ஆஃப் மெனி. Hebrews 10லேயும் ரிப்பீட் ஆகுது, படிங்க. ஸோ இந்த அகெயின் அண்ட் அகெயின் இல்லாமல் ஒரே ஒரு டைமில் ஜீசஸ் பண்ணி முடிச்சாரு. ஸோ இதில் என்ன குறை தெரியுது? இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஒரு சின்ஃபுல் ஹை ப்ரீஸ்ட் திரும்ப திரும்ப மக்களுக்காக பண்ணுற ஒரு காரியம். ஸோ இது ஒன் டைம் நடந்து முடிகிற காரியம் இல்லை, நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ சின் வந்துக்கிட்டே இருக்கும், சின்னுக்கு சாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். யூ கெட் மீ? யா, அந்த பாயிண்ட். ஓகே. So, but this man, he had offered one sacrifice for sins forever, and he sat down at the right hand of God. உட்காந்தாச்சு ஜீசஸ். அவர் திரும்ப திரும்ப பண்ண தேவையில்லை, திரும்ப கீழே இறங்கி வர தேவையில்லை, முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சாச்சு. he sat down. ஓகே, இதே தான் Psalm 110 சொல்ல. அந்த sat down is a big point, நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். we'll see that some other time. ஓகே, ஸோ இந்த அட்டோன்மெண்ட் வந்து 2 கோட் உண்டு. ஒன்று ரத்தம் தெளிக்கிற கோட்டு, இன்னொன்று வந்து பாவத்தெல்லாம் அந்த கோட்டுகிட்ட சொல்லி காதில் சொல்லுவாங்களாம்.
சொல்லி அதை அதை ஒரு ஒரு லீவைட் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் லீவ் இட் அண்ட் கம். அது என்ன ப்ரூஃபு? இந்த வருஷம் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த பாவத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்தில் கடவுள் தள்ளி போட்டார். லைக் ஹி ரிமூவ்ட் அவே. அப்படின்னு ஒரு சிம்பாலிக்காக நடக்குது, ஆக்சுவலாக நடக்கல, சிம்பாலிக்காக நடக்குது, ரைட்? ஸோ இது பார்ட் ஆஃப் தட். நவ் Hebrews 9 says, not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. So far, இப்போ இது ஹை ப்ரீஸ்ட் எதுக்காக புல்லை கொடுத்துட்டு தன்னோட பாவத்தை முதல்ல கழுவிட்டு ஹோலி பிளேஸ்குள்ளே போவார், கரெக்டாக? அந்த திரைக்கு பின்னாடி போவார். எதுக்கு? கண்ட்ரியோடைய பாவத்தை போக்குறதுக்கு பிளட்டை போய் ஆர்க் ஆஃப் த கவர்னட்டில் தெளிப்பார். இது இப்போ ஒரு ஆட்டோட ரத்தம் இல்லையா? ஸோ இதில் கோட்டோட ரத்தம், இன் அதர் வேர்ட்ஸ். ஓகே, பட் Hebrews 9 tells ஜீசஸ் என்ன பண்ணாராம்? வெறும் கோட்டு காஃபோட ரத்தத்தெல்லாம் பிலீவ் பண்ணாமல் தன்னுடைய ஓன் பிளட்டை கொடுத்துட்டு he entered the most holy place. எங்கே போயிட்டாரு? ஹெவன்கே போயிட்டார். Got that? Okay, he went to God's presence itself. ஓகே, ரைட். ஆமாம், இந்த பாவத்தை லோடு ஏற்றுறாங்க இல்லையா ஒரு ஆட்டு மேலே, அது பேர் தான் ஸ்கேப் கோட். ஸோ இப்போவும் நம்ம நான் என்ன ஸ்கேப் கோட்டா அப்படின்னுவோம். ஏன்னாக்கா மற்றவங்களோட தப்பை நம்ம 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 தலையில் கெட்டுறாங்கன்னா, நான் என்னை பார்த்தா ஸ்கேப் கோட் மாதிரியா இருக்குது, என்ன ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. இந்த வேர்டை வந்து வி யூஸ் இட் ஈவன் டில் டுடே, பட் அதோடைய ரூட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் Leviticus. ஓகே, ரைட். ஓகே, ஸோ Isaiah 53 தெரியல, he bore all our sins, he carried all our sorrows அப்படின்னு வரும் இல்லையா? ஜீசஸை பற்றின ப்ராஃபஸியில் வரும். ஸோ ஜீசஸ் டஸ் ஆல் தட் இல்லை? ஓகே, அண்ட் ஆமாம், இது நம்ம போன ஸ்லைடில் பார்த்தா அகெயின் அண்ட் அகெயினா இல்லை, இவர் உட்காந்துட்டார் டேபர்நாக்கிள், ரைட்? அந்த டெம்பிளாக இருக்கட்டும், டேபர்நாக்கிளாக இருக்கும். இஸ் தேர் எனி சேர்? நம்ம சர்ச்லலாம் நமக்கு சேர் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே ஏதாவது சேர் இருக்குமா? இருக்காது. ப்ரீஸ்ட்டும் உட்கார முடியாது, மக்களும் உட்கார முடியாது. ஏன்னா வேலை செய்து முடியலை, அவங்க செய்துக்கிட்டே இருக்கணுமோ, நின்றுட்டே இருக்கணுமோ. பட் ஜீசஸ் ஃபினிஷ்ட் எவ்ரி திங் அண்ட் ஹீ சாட் டவுன். சூப்பர், நோ? நைஸ். ஓகே, ஹீ சாட் டவுன். ஓகே, முடிஞ்சிச்சா? டைம் முடிஞ்சிச்சா? டைம் ஓவர் ஆயிடுச்சம்மா. நோ ப்ராப்ளம். அதான். ஸோ ம். இந்த ஸ்லைடு போடும் போது தான் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் த நியூ கவர்னன்ட். ஏன் ஒரு புது கவர்னன்ட் தேவை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எழும்புச்சு. ஓகே, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ், பட் ஐம் கோயிங் டு புட் த சேம் ஸ்லைட் அகேன். Please let me know if you want still more clarification. If God guides me, I'll put some more again. So, Mosaic covenant, flawed covenant ன்னு பார்த்துட்டோம். மற்ற 4 covenant, ஆடம், நோவா, ஏப்ரஹாம், டேவிட், இதெல்லாம் unilateral messianic covenants. Is so far so good? Was it clear? இல்லையா? எஸ். Clear. இப்போ ஆடம், நோவா, ஏப்ரஹாம், டேவிட்ல எல்லாம் சொன்னதுல ஒரு ஒரு காமன் பாயிண்ட் என்னது? ஓ வழியில் மெசையா வருவார். ஆடம் கிட்ட சொன்னது ஸ்திரீயோட வித்து, அப்போ ஒரு மனுஷனாக பிறப்பார். நோவாட்ட உலகத்தை அழிக்க போகிறேன், ஆனால் உன் குடும்பத்தை பொழைச்சி உன் குடும்பத்து வழியாக அந்த கவனண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறேன். ஏப்ரஹாமை கூப்பிட்டு உன்னோட குடும்பம் மூலம்தான் எல்லா உலகத்தில் இருக்க எல்லாரும் பிளெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு அவங்க. அதுக்கப்புறம் ஏப்ரஹாம் வழியில் ஐசக் வந்து, ஜேக்கப் வந்து, ஜேக்கப்பில் 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தில் ஜூடா கோத்திரம், அந்த ஜூடா கோத்திரம் தான் கிங்காக இருப்பாங்கன்னு ஜூடாக்கு பிளெஸ்ஸிங். அப்புறம் இன்னொரு 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் டேவிட் ராஜா கிட்ட அடுத்த கவர்னன்ட்டு டேவிட் உன்னோட ஃபேமிலியில இருந்து தான். இஸ் தட் so far clear? உன்னோட குடும்பத்துலேருந்து தான், உன்னோட ராயல் லைனில் தான் மெசையா பிறக்க போகிறார். அந்த வித்து இங்கே தான் வரப்போகுது. ஆர் வி கிளியர்ப்பா so far? ஓகே, நான் அப்போ எது விட்டு வச்சுருக்கோம்? மொசைக் கவர்னன்ட் மட்டும் விட்டு வச்சுருக்கோம், ரைட்? இந்த இந்த ஆடம், நோவா, ஏப்ரஹாம், டேவிட் யூனிலேட்ரல், மனுஷருக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன நடந்தாலும் கடவுள் நடத்தி முடிப்பார். அதுவும் ஓகேயா? நமக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மனுஷனோ இஸ்ரேலோ யாருக்கும் ஒன்றும் கமெண்ட் இல்லை.
இப்போ மொசைக் கவனத்தில் தான் லா கிடச்சிது. கமாண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், மீடியேஷன் ப்ரீஸ்டுடாக இருக்கட்டும். அப்போ அதில் தான் நம்ம பார்த்தோம், ஒபே பண்ணால் லேண்டு பிளெஸ்ஸிங் எல்லாம், இல்லைன்னா ஃபுல்லாக கர்சஸ், இதெல்லாம் பார்த்தோம். ஆர் வி கிளியர் சோஃபார்? இது இஸ்ரேலுக்கு உரித்தா கொடுத்த ஒரு பைலேட்ரல் கவனன்ட். ஓகே, அவங்களுக்கு கொடுத்த கவனன்ட். ஸோ இந்த ஜீனியாலஜி இருக்குல்ல, ஆடம், நோவா, ஏப்ரஹாம், டேவிட், மேன் கேன் ஒன்லி வெயிட். மேன் ஏதாவது பண்ணி அதை வேகமாக நடத்தி அது என்ன மாதிரி செய்ய முடியுமா? நத்திங். மேன் கான் டூ எனி திங். ஆனால் லாவில் பார்த்தீங்கன்னா மேன் ஹேஸ் டு டூ, ஹீ மஸ்ட் டூ. அவர் செய்தாதான் அவங்க பொழைப்பாங்க, கண்ட்ரி பொழைக்கும், லேண்டு பொழைக்கும், நல்லா வாழ்வாங்க. அதெல்லாம் ஒன்லி இஃப் மேன் ஃபாலோஸ். அண்ட் நவ் வி சா எவ்ரிவேர் தே ஃபெயில். வில்டர்னஸ் வாக்லேருந்து, ஜட்ஜஸ்லேருந்து, கிங்ஸ்லேருந்து, ப்ரீஸ்ட்லேருந்து எல்லாரும் தே ஃபெயில்டு. அதையும் நம்ம இப்போ பார்த்தோம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அப்போது லா தெரிஞ்சா, லா கடவுள் கைப்பட எழுதி கிடச்சிருந்தாலும் அது இஸ்ரவேல் ஜனங்களை பியூரராக ஆக்கலை, சின் அட்டோன்மெண்ட் தேவையில்லாமல் ஆக்கலை. வருஷா வருஷம் சின்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு அட்டோன்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. So far are we good? Super clear? எஸ்மா. Sure அப்பா? Okay. Yes, yes, yes. Thank God. Okay, good. அப்போ இந்த மொசைக் லாவை மாற்றி ஆகணும்ல. இஃப் காட் அண்ட் மேன் ஹேஸ் டு பி டுகெதர், இது டோட்டல் ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருச்சே. அப்போ நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் வை வி நீட் நியூ கவர்னன்ட். ஆர் வி ஓகே? நம்ம இதுக்கு அப்புறம் இன்னும் we will continue next time. Time ஆயிடுச்சுல்ல. So need for the new covenant is clear, right? So need for a new covenant almost instead of mosaic மாதிரி. Please don't think law. Okay, அதுதான் next நம்ம படிக்க போகிற பாடம். ஸோ பட் so far மொசைக் லா மனுஷரால் ஃபாலோ பண்ண முடியலை அவங்களால அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு காட் இஸ் நவ் கிவிங் அ நியூ கவர்னன்ட். என்ன கவர்னன்ட்? அந்த கல்லில் எழுதின லாக்கு பதிலாக இருதயத்திலேயே எழுதி தரார். அதான் நியூ கவர்னன்ட். ஸோ ஃபார் ஸோ குட். ஐல் க்ளோஸ் ஃபார் நவ். சரியா? சாந்திகா, ஓவர் டு யூக்கா. சாந்திகா? ஓகேம்மா. சாரிக்கா. ஜெபிச்சு முடிச்சிடலாமா? முடிச்சுட்டேன்க்கா. ஆமாங்க்கா. ஜெபிச்சிடலாமா? எஸ்க்கா. டன். ஓகே. யூ கேன். அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் கிருபையாய் கத்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொன்றைய மனதில் வைத்து கத்தாவே அதன்படி நடக்க நீங்க கிருபை செய்தில்லைங்க, வழி நடத்துங்க. இந்த வேலை முழுவதையும் நீர் எடுத்துக்கொண்டு சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்தாவின் துணை கொண்டு கத்தாவே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தில் இதை உபயோகிக்க நீங்க கிருபை தாங்க. இஸ்ரேல் மக்களை போல அல்லாத சுவாமி, எப்பொழுதும் கத்தாவே உம் மண்டையிலே அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் உம்மை விட்டு விலகாத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டருள வேண்டுமாய் கிஞ்சுகிறார்கள். மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வர இருக்க வீக்கெண்டையும் கத்தாவை உமக்கு பிரியமான விதத்திலே கத்தாவை நாங்கள் செலவழிக்க நீங்க கிருபை தந்துடுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். ஆமென். Amen. ஆமென். Thank you, Thank you, Ma. people. Thank you.